இந்த வீடியோல ஒரு சாமி ரொம்ப உக்கிரமா சாமி ஆடுறாங்க. தலையில விளக்கு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு வேகமா ஆடினாலும் தலையில ஆணி அடிச்ச மாதிரி அசையாம அப்படியே இருக்குது, எந்த பேலன்ஸும் இல்லாம. அவங்க கையை வச்சும் பிடிக்கல, தலையில வேற எந்த பேலன்ஸும் இல்லாம அப்படியே தலையில நிக்குது. கையில குச்சி மாதிரி எதையோ வச்சுட்டு சாமி ஆடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த வீடியோல இருக்கிறவர் முத்தாரம்மனுக்காக சாமி ஆடுறாரு. இவர் கையில இருக்கிறது வெள்ளி பிரம்பு. இந்த வெள்ளி பிரம்பு வச்சுட்டு சாமி ஆடுறத நான் இப்பதான் முறையா பார்க்கிறேன். அவர் தலையில வச்சிட்டு இருக்கிறது விளக்கு மாதிரியே இருக்குது. ஆனா அது விளக்கு கிடையாது, தீச்சட்டி. முன்னாடி ஒருத்தர் சொடல மாடன் வேஷம் போட்டுட்டு நிக்காரு பாத்தீங்களா. இவங்க ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு தசராவுக்காக காணிக்க வசூல் பண்ண போன இடத்துல இந்த மாதிரி முத்தாரம்மன் வேஷம் போடுறவரு, முத்தாரம்மனுக்கு சாமி ஆடுறவரு அருள் வந்து ஆடுறாரு. இந்த மாதிரி கோவில்ல வச்சு ஆடும்போது தீச்சட்டியை நிறைய பேர் தலையிலையும் வைப்பாங்க. அந்த தலையில இருக்கிற தீச்சட்டி மேல இவரோட கை படவே இல்லை. சாமியோட அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். சாதாரண நிலையில இருக்கும்போது அவர் தலையில ஏதாவது ஒரு பொருளை வைக்க சொன்னா கண்டிப்பா அவரால் இந்த மாதிரி நிறுத்த முடியாது. இந்த இடத்துல பாருங்க, விளக்கு ரொம்ப சரிஞ்சு இருக்கும். ஆனால் அவர் பேலன்ஸ் பண்ணி அப்படியே நடந்து போவார். அந்த முன்னாடி ஒரு சாமி இருக்கிறாங்க, அந்த சாமி சிலை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் வந்து முத்தாரம்மன் கோவிலாக தான் இருக்கும். அவர் வந்து சாமி சிலை கிட்ட போறாரு. அந்த அம்மனை பார்க்கறதுக்கும் முத்தாரம்மன் மாதிரி தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவை மற்ற ஊர்க்காரங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள்.